ஹாய், வணக்கங்க. நான் என்ன பற்றி வீடியோ போட போகிறேன்னா, நான் வந்து ஒரு க்ரோஷேட் கிளாஸு போனேன். இங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸில் வந்துட்டு ரயில்வே ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து சும்மா ஒரு 1 மந்த் கோர்ஸ் தான் இது போனோம். நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மந்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெனஸ்டேவோட கம்மிங் வெனஸ்டேவோட முடிய போகுது. எப்போ போட்டிருந்தாங்க, மார்ச் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஏப்ரல் வரைக்கும் ஈர்த்துட்டோம். நல்லா எங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து எங்கள் மேடம் ரொம்ப ஸ்வீட்டான மேடம் பத்மஜா அரவிந்தன். அவங்க வந்து இந்த கிளாஸில் வந்து எங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு எல்லாமே ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இதுவே இருக்காது, ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க எங்கிட்டலாம் வந்துட்டு. அவங்க வந்து எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய படைப்புகள் தான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்துட்டு பொங்கல் கூட மேலே போடுவோம் இல்லைங்களா, அதுதாங்க இது வந்துட்டு. இது நான் பண்ணதுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், கிட்டத்தில் பாருங்கள். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததுக்கு பார்க்கலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு தான் அந்த பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டு போட்டேன். இது பண்ணுறதுக்கு தான். இது ஜூட் மெட்டீரியல், சாக்கு மெட்டீரியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதோடைய பர்பஸ் வந்து நம்ம ஊரில் இது எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் யூஎஸ் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இது வந்து டேபிளில் வந்துட்டு அழகுக்கு போடுவாங்க. டைனிங் டேபிள், இது டீ பாயெல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. நான் வேணால் ஒரு ஸ்டூலில், நம்மக்கிட்ட ஸ்டூல் தான் இருக்குது, பெருசாக இங்கே இல்லை, நம்ம ஃபோட்டோஸை வச்சு இல்லை. அந்த ஸ்டூலில் நான் போட்டு உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணுறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி டீபாயில், டைனிங் டேபிளில் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். தெரியுங்களா, இந்த மாதிரி தான் இது பண்ணுறது. இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைம் எடுக்குங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. நான் வந்துட்டு இது எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பிகினர் தான், கற்றுக்கிறேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து கற்றுக்கிறேன். ஆனால் இது கற்றுக்கிட்டே இருக்கலாங்க, நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கலாம் போல். நிறையா இருக்குது இதில் வந்துட்டு. போக நிறைய புதுசாக வருது. அதே மாதிரி இது இன்னொன்று, அது வந்து இப்படி கிராஸாக, இப்படி ரெண்டும் இப்படி கிராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பூ வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கோம். இது எல்லாமே கனிமொழியின் கைவண்ணங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே நல்லா இருந்தாலும் சொல்லக்கூடாது, நானே பண்ணிவிட்டு. அடுத்தது பார்க்கலாம். இது வந்துட்டு சுருக்கு பேகுங்க. மேடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு இதே சேம் பேட்டர்ன் மேடம் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே பிட் காப்பி அடிச்சிட்டேங்க நான். ஆனால் அவங்க வந்து இது வந்து யான் வந்து கோல்டன் யான் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு அது கோல்டன் யான் கிடைக்கலைங்க. நான் போய் கடையெல்லாம் போய் தேடினேன், அவங்க சொன்ன கடையெல்லாம் போய் தேடினேன் யான் ஷாப்பில். ஆனால் எனக்கு கிடைக்கல. கிடச்சது இந்த எல்லோ தான் கிடச்சிது. சரி, கிடச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்துட்டு புளி மாதிரி இருக்குன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. இதனாடி இது புளி மாதிரி டிசைன் போட்டு வச்சுருக்க, புளி மேலே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ஏதோ நல்லா இருந்தால் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்ட்டேன். இது வந்து நான் பேஸ் வந்துட்டு அந்த பாட்டில் பேஸில் போடுற மாதிரி பேஸ் போடலைங்க. இது வந்து ரெடிமேடாக கிடச்சிச்சு. இது வந்துட்டு 150 சொல்லிட்டு இது ரெடிமேடாக கடையில் கிடச்சிது. இதில் வந்துட்டு சின்னதாக ஹோல் இருக்குங்க. இந்த ஹோலுக்குள்ளே விட்டு அதுவும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் யான் ஸ்டிச்சஸ் கிடையாதுங்க. 3 க்ரோஷெட் போட்டு உள்ளே போட்டு பிடிச்சி இழுக்கணும். அதில் இந்த ஹோல் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த 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 பெரிய இது போட்டு தான் பண்ணணும். ஆனால் இது வந்து இதில் போக முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி சின்ன இதையே வச்சுட்டு இதில் பிடிச்சி இழுக்கிறது தான் கஷ்டம். இந்த 3 நூல் இந்த ஹோலில் விட்டு பிடிச்சி இழுத்து, அம்மாடியோ இந்த இது சுத்தமாக போயிடுச்சு எனக்கு. என்ன வலி, கையெல்லாம் அப்படி ஒரு வலி. நல்லா இருக்கிறவங்களுக்கே கஷ்டங்க. நம்ம ஆல்ரெடி ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், ஃபுல்லாக டிஸ்க் பல்ஜி, அது பாருங்க ஸ்வெல்லிங் எனக்கு எப்பவுமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜிம் பாடியில் இருப்ப இந்த குத்துசாங்கெல்லாம் ரெஸ்டிங்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா, அவங்களாம் இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இந்த பக்கம் தூக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது பயங்கர ஸ்வெல்லிங்காக இருக்குது. அந்த கண்டிஷனில் இது நான் போடுறேன்னா, நான் என்னை பார்த்தா லூசு மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து எனக்கு கோத்து விட்றது என் புருஷன். ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இந்த கிளாஸில் சேர்த்து விட்டார். டைம் பாஸ் ஆகும், சும்மா போய் ஜாலியாக இருந்துட்டு வா, ஓபி அடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டார். ஆனால் நம்ம போய் ஓபி அடிக்க முடியுமா? நம்மளால ஜாலியாகவும் இருக்க முடியாது, ஓபியும் அடிக்க முடியாது. ஜாலியாக இருந்துச்சுங்க, அது வேறு விஷயம். கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனாலும் சும்மா ஓபி அடிச்சுட்டு மக்கு ஸ்டூடெண்ட்னு வரவும் முடியாது. அது நம்மளுக்கு கொஞ்சம் பப்பிஷயமாக இருக்கும். போனால் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்ட்டு இருக்கணும் இல்லைங்களா. ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணியிருக்கேன். வலிக்கு தான் பண்ணேன். வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டுறதுக்கு ஏதோ பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பாருங்கள், இது வந்துட்டு
அழகாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இது எல்லாமே திங்ஸ் நிறையா வச்சு கொண்டு போனாங்க. இது வந்துட்டு டபுளாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா 2 பர்பஸ் தான். இப்படி கையில் வச்சு இப்படி சுருக்கு பேக் அப்படி வச்சுட்டு திங்ஸ் வச்சுட்டு இப்படி கையில் இப்படி வச்சு நம்ம இப்படி தூக்கிட்டு போகலாம். இப்படி கையில் இப்படி தொங்க விட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இப்படி ஸ்டைலில் இப்படி மாட்டிட்டு இப்படி போனாலும் இப்படி போகலாம் அழகாக. அப்படி இல்லையா நம்மளுக்கு ஷோல்டரில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா கூட இப்படி வந்துட்டு ஷோல்டரில் மாட்டிக்கலாம். ஷோல்டரில் மாட்டிட்டோம் நம்ம வந்து போகலாம். இது வந்து நம்ம இப்படி இழுத்தாலுமே இது வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி க்ளோஸ் ஆகிடுறதுனால நமக்கு இது ஓப்பன் வராது. யாரும் வந்துட்டு நம்ம மீறி இதுக்குள்ளெல்லாம் விட்டுலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல் கண்ட்ரோல் இதில் இருக்குது, இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங்காக அப்படி வந்து கிளிப்பை வந்து மூடிக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்குங்களா? அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப என்னை படுத்தின ஒரு ஹேண்ட்பேக்குங்க. இது வந்துட்டு இது மேடம் வந்து இந்த உட்டன் பட்டன் அழகாக இருக்கும்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சாதாரண பட்டன் தான் வச்சுருந்தேன். அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் உட்டன் பட்டன் போட்டால் இது கொஞ்சம் நல்லா ஃபேஷனபிளாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இதை பண்ணதுங்க. இது வந்து சும்மா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. பார்க்க தான் உங்களுக்கு அழகாக தெரியுது. ஆனால் நிஜமாக சொல்கிறாங்க, இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் போய் தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் பண்ண ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வேலையை பண்ணுறதுக்கு. இது ஒன்றா ஜீன்ஸ், இது வந்து என்னோடய ஜீன்ஸ் பேண்ட்டுங்க, பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு கட் பண்ணிட்டேன். நல்லா தான் இருந்தது, அப்புறம் கற்றுக்கணும்ல, அதனால் கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணவே முடியலைங்க, சரியான பெயின். எனக்கு கை இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் சரியான காயம். அதை நான் இப்படி கற்றுக்க சிசரை பிடிச்சி பண்ணவே முடியல. ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிச்சி கட் பண்ணால் அது இந்த டப்பா பீஸ் இந்த ஷோல்டர் வச்சுட்டு எல்லாம் சுத்தமாக முடியல. அங்கே கொஞ்சம் கிளாஸை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரே அழுக, இப்போ என்னால் முடியலப்பா சுற்றி எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கெஞ்சி கேட்டேன், இப்போ கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பா சாமி இல்லை அப்படின்னு. அப்புறமேட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு நான் இங்கேயும் வேலை செய்யணும், உனக்கு வேறு வேலை செய்யணும், இந்த வேலையை நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டு. அப்புறமேட்டுக்கா ஏதோ என் பர்சன் கொஞ்சம் ஸ்வீட் பர்சன் அப்படி இருந்தால கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நல்லா கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த இதெல்லாம் ஹோல் போட்டு கொடுத்தாருங்க. இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்துட்டு ஹோல் வந்து அந்த குட்டி நீடில் வச்சு போடணும். குட்டி நீடில் வச்சு தான் பிடிச்சி இழுக்கணும். அதுவும் நூல் பிரிஞ்சு போயிடு வேறு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் என்ன தெரியுமா பண்ணேன், யார் கேடியில் அந்த அவர் குட்டி ஊசியை வச்சு ஹோலை போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊசியை வச்சே தான் நான் இதெல்லாம் போட்டு முடிச்சேங்க. இதெல்லாம் கொஞ்சம் திலாலங்கடி வேலை நிறையா பண்ணியிருக்கேன் நான், மேடம்க்கு தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக தனித்தனியாக போட்டுட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இது அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இதுவும் தனித்தனியாக போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த சைட்லேயும் இதுவும் வந்துட்டு தனித்தனியாக போய்ட்டு ஜாயின் பண்ணணும். எல்லாமே தனித்தனியாக போட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் தனியாக நான் போட்டேன். இது வந்து ஏன் இப்படி தனித்தனியாக போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்படி நம்ம ஹேண்டில் இப்படி போடுறோம்ல, இந்த ஹேண்டில் இங்கேருந்து வந்தால் தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் தாங்கும் இது கிளாத்துன்றதுனால. அதனால் இங்கேருந்து வரணுன்றதுனால ஹேண்டிலுக்காக இது இப்படி போட்டிருக்கோம். நம்மளுக்கு பேகை வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். இது ஜிப்லாம் வைக்கல. நான் வந்துட்டு இது எல்லாமே நம்ம உடம்பு கையிலே பண்ணதுங்க. மிஷினில் கொடுத்து தைக்கடையில் கொடுத்து டைலருங்கெல்லாம் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ஹேண்ட்மேட், கையால் என்னுடைய கையால் பண்ணதுங்க. அதே மாதிரி இதில் நான் லைனிங்கும் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லைனிங் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக கதைங்க. அது வந்துட்டு இந்த ஒயிட் கலர் லைனிங் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஒயிட் ஷர்ட்டுங்க. அவரோட இது உள்ளே இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்டோட ஒயிட் ஷர்ட். இது வந்துட்டு என்னுடைய ஜீன்ஸ் பேண்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி இந்த கிளாஸை முடியறதுக்குள்ள பீரோவில் மொத்த துணி காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்னை சரியான திட்டினாருங்க. கற்றுக்கிட்டு தான் அப்படின்னா எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான், அப்படி தான் எடுத்துகிட்டு தான். அதே மாதிரி இந்த லைனிங் வந்து நான் கையாலவே தான் தைச்சேன். இதுவும் மிஷினில் கொடுத்துலாம் இது பண்ணல, கடையெல்லாம் கொடுக்கல. நான் கையாலவே இந்த ஓட்டு தையல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓட்டு தையல் மாதிரி போட்டு தான் இது பண்ண வந்துட்டு. எப்படி இதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்துட்டு எப்படி நம்ம எப்படி போட்டு போகிறோம் ஸ்டைலாக இருக்குங்க. இது ஒரு பார்ட்டி போகிறோம் அப்படின்னாக்கா அழகாக அப்படி ஸ்டைலாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஃபாரினர்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபாரினர்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ஸ்டால் போட்டோம்னா நல்லா சேல் ஆகுன்றாங்க. எங்கள் மேடம் கூட ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சேல் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல, போட முடியுமா அப்படின்றது தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாங்க. இது வந்துட்டு குட்டி பாட்டில் கவருங்க. வந்துட்டு இது வந்து நான் சும்மா ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு நான் வந்து ஒரு 3 கிளாஸ் போகலைங்க. அப்போ வந்துட்டு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேமே சொல்லிட்டு வெறும் கயிறு போட ஏதோ ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு
கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்களே குரூப்பில் அவங்க பண்ணதெல்லாம் அதை பார்த்துட்டு இது ஒன்றுமே தெரியாமல் சும்மா நானே ஸ்டார்ட் பண்ணி பண்ணதுங்க. பெருசாக பாட்டில் கவர் பண்ணால் தான் பண்ணேன். ஆனால் எனக்கு இப்படி குட்டியிலே இப்படி புஷ்ஷுன்னு இப்படி போயிடுச்சா, எனக்கு அப்போ தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணது எலாபரேட் பண்ணது எப்படின்னு தெரியாது. நான் இப்படி போட்டு வந்தேன்னா இப்படி குட்டியாக போயிடுச்சு. சரி வந்த வரைக்கும் ஏதோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே பண்ண இப்படி இது குட்டியாக தான் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இதுக்குன்னு சூட்டபிளாக என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். தேடிக்கிட்டே இருந்தேன் என்ன கிடைக்கும் எதாவது மாட்டுமான்னு. அப்போ தான் டப்பான்னு எங்கள் வீட்டுக்கார யூஸ் பண்ணது பவுடர் டப்பா ஞாபகம் வந்துச்சு. கண்ணில் மாட்டுச்சு. ஆஹா பவுடர் டப்பா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு இதை எடுத்து போட்டு போய் மேடம்கிட்ட காமிச்சிட்டேன். ஹை சூப்பராக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டு. ஆனால் பவுடர் டப்பா அப்படின்வாங்க. அதுலேருந்து என்னை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க பாட்டில் கவர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இதே மாதிரி பெருசாக போட்டிருக்கேங்க. பார்க்கலாம். ஃப்ளாஷ் கவர், பாட்டில் கவர், ஃப்ளாஷ் கவர் எப்படி வேணாலும் சொல்லலாம். பார்த்தீங்களா, அதோடைய சிஸ்டர்ஸ் இதோட சிஸ்டர்ஸ் வேறு, இதோட சிஸ்டர்ஸ் வேறு வந்துங்க. இதோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும் பாருங்க. ஒன்று ஒரு மாதிரி டிசைனில் தான் போட்டிருப்பேன் நான். சிலது கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்து காப்பி அடித்து போட்டது, அவங்க கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பார்த்து புரிஞ்சு போட்டது. மேடம் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க யூடியூப்லேயே நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா, கொஞ்சம் உங்களுக்கு புரியல அதை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய டிப்ஸு அந்த ட்ரிக்ஸு அது எப்படி பண்ணணும், எப்படி நம்ம மேக் பண்ணணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் வந்துட்டு மேடம் தான் நிறைய சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. இது வந்து பாருங்கள், இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த ஹேண்டில். இந்த நூலில் போட்டே வந்துட்டாங்க, நூல் பத்தலை. அப்புறமே எனக்கு பிரிக்க மனசு வரல. நான் பிரிச்சுட்டு தான் சரி இது ரெண்டுமே கலந்து டபுளாக இப்படி ஒன்று இந்த கலர் இப்படி கலந்து போடலான்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஏண்டி இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு மறுபடியும் போடாத, ஏற்கனவே வழியில் கிடக்குறேன், இதில் ஒரு பாதி கலர் இந்த பாதி கலர் இதுவும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தானே எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் இதே மாதிரி போட்டேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கையில் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்படி இது மட்டுமே இருந்ததுன்னா அப்படி சின்னதாக குட்டியாக இருக்கும் ஹேண்டில் வந்துட்டு பாருங்களேன். இதோட நான் முடிச்சுட்டு இருந்தேன். அப்படி குட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. இது நம்மளுக்கு வெயிட் இல்லை, தண்ணி டீ காஃபி எதனா எடுத்துகிட்டு போனால் வெயிட்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஷோல்டரில் மாட்டினா நமக்கு பெருசாக வந்து வலி தெரியாது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாருங்க ஷோல்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ சம தெரியாது, அழகாக நிற்கிது பார்த்தீங்களா. அதனால தான் வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு நல்லா பெருசாக போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டது. கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசாக போட்டது. அதே மாதிரி இதோட நூல் வந்துட்டு ரொம்ப பெரிய நூலுங்க. சின்ன நூலில் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் இருக்காது. காலி எம்டி பாட்டில் வேணால் வைக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம தண்ணியோடையோ இல்லை டீயோடையோ இல்லை இதில் லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த நூல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பெருசாக இருக்கணும். அதனால் நான் வந்து இதில் எல்லாமே பெரிய நூலில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? அடுத்தது பார்க்கலாம். மங்கி கேப் என்னுடைய ஹஸ்பண்ட் கேட்டாருங்க. அவர் மங்கி கேப்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இருந்தாலும் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மங்கி கேப் பண்ணி விடாண்டி அப்படின்னு சொன்னார். அவருக்காக கற்றுக்கிட்டுதுங்க இது வந்துட்டு. நான் இதில் வந்து ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். இதில் வந்து கற்றுக்கிட்டேன் நான் எல்லாமே. ஆனால் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் நிறையா விஷயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் யூடியூப்பில் இருக்கிற லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். கமெண்ட் யாராவது போட்டிங்கன்னா என்ன வேணுமோ எதுக்கானது வேணுமோ சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். இல்லைன்னா நான் இது வீடியோ போட்டதுக்கப்புறமே நான் கமெண்ட்லேயே வந்து என்னோடய கமெண்ட்லேயே நான் ஓன் கமெண்ட்லேயே வந்துட்டு எல்லாத்தோட வீடியோ வேணால் நான் போட்டு விட்டேன்னா அதில் போய் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் போட்டு காமிக்கிறேன். மங்கி கேப்பேன். முகமுடி கொள்ளக்கார மாதிரியா இருக்கு இல்லைங்க, சூப்பராக இருக்கு. கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்களா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்னும் கரெக்டாக இருக்குதுங்க. இது அவருக்கு தான் செம்மையாக இருக்குது வந்துட்டு. போட்டு பார்த்தாரு, அவருக்கு ஒரே ஹாப்பி. அவர் பொண்டாட்டி அவங்க கையால் தனியாக அவருக்குன்னு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க என்னுடைய வீட்டுக்காரரு. நல்லா இருக்குங்களா? அடுத்தது பார்க்கலாம். இது இன்னொரு ஹேண்ட் பேக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலாக கிரானி ஸ்கொயர்னு தனித்தனியாக இது நம்ம போடணும். இந்த எல்லாமே இந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாமே தனித்தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணணும். ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு வீடியோவில் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி அதெல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து ஜாயின் பண்ணி நம்ம போடணும். இது வந்து ஹேண்டிலோட போட்டுட்டு நம்ம வச்சுப்போம். இது வந்து நீட்டாக அப்படி தோலில் போட்டுட்டு போகலாம்.
க்யூட்டாக இருக்கா. இது வந்து பட்டன்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அது பட்டன் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து பட்டன் இல்லை ஆக்சுவலாக. எனக்கு இது பட்டன் இல்லாமல் இருந்தால் அப்படி பப்பர் பேன் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சும்மா சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வச்சு விட்டுட்டேன். இதுவும் வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கடையில் வாங்கினது தான் இந்த லைனிங் மெட்டீரியல் வந்துட்டு. எனக்கு தெரியாது இல்லை, அப்புறமா கடையில் போய் கேட்டேன், இந்த லைனிங் மெட்டீரியல் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு இதை வச்சு நான் அந்த மாதிரி கொடுத்தேன். இந்த பாருங்கள் லைனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாமே கையால் தான் பண்ணது, மிஷின் ஸ்டிச் கிடையாதுங்க. தையலுக்கு மிஷினில் வச்சு ஓட்டலை, இப்படி கையிலே நம்ம பண்ணாது தான் இது எல்லாமே வந்துட்டு. இது பட்டன் போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். டக்குன்னு எதுவும் யாரும் வந்து இப்படி டக்குன்னு விட்டு எடுக்க முடியாது அந்த மாதிரி. அதனால் இப்படி போட்டேன். நல்லா இருக்குங்களா? இதுவும் பெரிய நூலில் தாங்க போட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் வந்துட்டு சின்ன நூல் இல்லை, பெரிய நூல், பெரிய யான் தான் வாங்கி போட்டேன் நான். சரி, அடுத்தது பார்க்கலாம். இது வந்துட்டு நான் கிளாஸ் கற்றுக்கும் போதே வந்துட்டு குட்டியோண்டு ஹேண்ட்பேக் நானே ட்ரை பண்ணாங்க. இது வந்து நான் எதையும் பார்த்துலாம் போடலை, சும்மா நானாவே ஓனாக வந்துட்டு நம்மளே ஒன்று பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணணுமே பண்ணேன். மேடமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஷேப் வருது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பு இப்படி சைடில் கிராஸாக இந்த மாதிரி இது வந்துட்டு எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதை பார்த்து பண்ணீங்கன்னாங்க. இல்லை மேடம், நானே வந்துட்டு சுற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணிட்டு வந்தேன், அதனால் சின்னது பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு வந்துட்டு இது மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக பெரிய நூலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது குட்டி நூலில் இந்த மாதிரி மெலிசான சாதாரண கற்றுக்கிற யானில் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடைக்காது பேக் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு இதுவும் ஹேண்டில் வந்துட்டு போட்டேன். ஆனால் இந்த குட்டி பசங்களாம் ஏன்னா ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு இது போகிறாங்க, ஒரு இதை வெளியே போகிறாங்க அப்படின்னாக்கா ஜாலியாக கையை போட்டுட்டு போகலாம். பெரிய கூட எடுத்துகிட்டு போகலாங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேக் தான். சும்மா ஏதோ பர்ஸு இந்த மாதிரி ஏதோ உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு திங்ஸ் வச்சுக்கிட்டு போகிறது, பஸ்ஸில் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதிலலாம் லைனிங்லாம் வைக்கலை நான், இதில் லைனிங்லாம் எதுவுமே வைக்கலை. அப்படி சும்மா இதுக்கு மட்டும்தான் அப்படியே பண்ணியிருக்கேன் நான். நல்லா இருக்குங்களா? அடுத்தது பார்க்கலாம். இது ஃபோன் கவருங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி ஃபோன் வச்சுருக்கேன் பாருங்க. இதுலேயும் பட்டன் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். இதை அப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள். இது வந்து நான் பெரிய யானில் போட்டது. இது வந்து குட்டி யான். என்ன ப்ராப்ளம்னா யான் காலியாகிடுச்சு. இது மட்டும் போட்டேன்னா பார்த்தேன், ஃபுல்லாக இது முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இதோட கட் பண்ணிவிட்டு இந்த டிசைனுக்கு மட்டும் சின்ன குட்டி யான் போட்டுட்டேன் நான் வந்துட்டு. இது வந்து கிராஸ் டபுள் க்ரோஷ்லேயே கிராஸ் ஸ்டிச்சு வந்துட்டு. இது வந்துட்டு அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே கொஞ்சம் ஒன்று ஒரு இதில் போடணும்னு நானே ஆசைப்பட்டு போட்டேன். தனித்தனியாக வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி போட வேணாம், ஒரே பேட்டர்னில் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா இருக்குங்க இதில். கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கற்றுக்கலாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டில் சும்மா உட்காந்து யூடியூப் பார்க்கும்போது எல்லாம் வந்து நான் பார்த்தாலே பயமாக இருக்கும், ஓடிடுவேன். சும்மா காமெடி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கிளாஸுக்குன்னு போகும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வருது. அங்கே மற்றவங்களாம் போடும்போது ஐயோ நம்ம எதுவும் போடலையே, நம்ம இன்னும் எதாவது புதுசாக செய்யணும், புதுசாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு நம்ம கற்றுக்குறோம் வந்துட்டு. ஓகேங்களா? இல்லை ஓன் இன்ட்ரெஸ்ட் தாங்க. அதே மாதிரி இதோடைய ஹேண்டில் வந்துட்டு பாருங்கள். இதோடைய ஹேண்டில் வந்துட்டு இந்த பட்டு மாதிரி வரும். கொஞ்சம் மொட்டு மொட்டா அந்த செயின் ஸ்டிச் மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா. இது வந்து ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டுங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கற்றுக்கிட்டோம்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்படி போட்டுட்டு போகலாம். இது வந்துட்டு இந்த லாங் ஹேண்டிலுக்கு இது வந்துட்டு ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்க்காக இவ்வளோ பெருசு போடுறோன்னா, நம்ம பைக் ஓட்டும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வருது அப்படின்னா நம்ம பைக்கில் ஆக்சுவலாக நம்ம பொட்டியில் வச்சு கொண்டு போயிடுவோம். ஃபோனை வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஏதோ ஒரு வண்டி பொட்டியில் வச்சு ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்மளால் வந்துட்டு ஃபோனுக்கு அட்டன் பண்ண முடியாது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது. ஆனால் நம்ம இப்படி போட்டு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம ஃபோன் இதுலேருந்து நம்ம டக்குன்னு இப்படி எடுத்து வச்சு நம்ம வண்டி எடுக்கக்கூட ஃபோன் எடுக்கக்கூடாது. வண்டி ஒரு ஓரமாக நிறுத்தி நம்ம ஃபோனை என்ன ஏதோ கால் வருது அப்படின்னும் போது நம்ம எடுத்து நம்ம என்னன்னு பேசிட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இது வந்துட்டு ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணாங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நானே இதை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டிட்டு போகலாம். நான் வேறு எதுவும் திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன்னாக்கா வண்டி இதை பொட்டியை திறந்து அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஃபோன் மட்டும் இல்லாமல் இல்லை நம்ம வீட்டு சாவி கூட இதிலே போட்டுக்கலாம். ஒரு காசு ஒரு ஏதோ கொஞ்சம் சின்னதாக காசு இருந்தால் கூட நம்ம இதிலே போட்டுக்கலாம். எல்லாமே இது சின்னதுலேயே அடங்கிடும். பெருசாக நம்ம எதுவும் தூக்கிட்டு போக வேண்டாம். அப்படி இப்படி எடுத்துகிட்டு நம்ம கையில் அப்படி சுருட்டி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இப்படி எடுத்துகிட்டு நம்ம அழகாக ஃபோன் இப்படி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். பெருசாக ஒன்றும் இது நம்மளுக்கு பெருசாக சுமையாக தெரியாது. அதனால இது நான் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக எனக்காகவே பண்ணேன், எனக்காக பண்ணேன் நான். அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு.
அடுத்தது பார்க்கலாம். இதோட விலை எவ்வளோ தெரியுமுங்க? எவ்வளோ தெரியுமா? இதோட விலை 1600 ரூபா. ஒரு டோர்மேட்டுக்கு 1600 ரூபா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குதுங்க. இந்த புடவையோட விலை 1500 ரூபாங்க. இது எடுத்து மிஞ்சி போனால் ஒரு 4 வாட்டி கூட கட்டலை. அதிகபட்சம் அவ்வளோதான் கட்டணுது. கிளாஸுக்காக வேணுமே ஒரு அக்கம் பக்கத்துலாம் காட்டன் புடவை கேட்டேன், வாயில் புடவை. யார்ட்டையுமே அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி யாரும் கேட்டால் தரமாட்டாங்கன்னு நினைக்கிற பழைய புடவைலாம் நம்ம வீட்டில் யாருன்னா யூஸ் பண்ணலாம். அம்மாவும் ஊரில் இருக்காங்க. நானும் புடவை கட்டுறது கிடையாது, சுடிதார் நைட்டி தான். அப்புறம் பார்த்தேன், இது ஆக்சுவலாக அம்மா தான் கட்டிட்டு வச்சுட்டு போனாங்க என் புடவையை எடுத்ததில்ல காட்டன் புடவை. அது அப்படியே இருந்துச்சு புதுசாக. இந்த டோர்மேட்டு கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த புடவையை எடுத்து வெட்டிட்டேன். இவர் சரியான திட்டு, ஏன்டி உனக்கு ஒரு 20 ரூபா டோர்மேட்டுக்கு 1500 ரூபாய் புடவை உனக்கு கட் பண்ணுவாங்களாடி யாராவது, என்ன திமிரு உனக்கு அப்படின்னு சரியான திட்டு. எனக்கு வாங்கிட்டாதையும் விடுங்க கற்றுக்கிட்டதானே. எங்கள் அம்மா கூட திட்டினாங்க, ஏன்டி நல்ல புடவைடி, நல்லா வாழவாழன்னு இருக்கும்டி, சாஃப்டான புடவை ஏன்டி கட் பண்ண அப்படின்னாங்க. இந்த கற்றுக்கிறதுக்கும் சாஃப்டான புடவை தான் வேணும். சாரி, நம்ம இந்த பாலிஸ்டர்லாம் டோர்மேட் பண்ண முடியாது இல்லை, சிந்தட்டிக்லலாம் அதனால் இது நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் இதுக்கு நான் 1600 ரூபா சொன்னேன். மேடம் சொன்னாங்க இது என்ன விலை இருக்கும்னாங்க. நான் போயிட்டு 20 ரூபா இருக்கும் மேடம் டோர்மேட்டு. எது அடிப்பாவி 20 ரூபாயா? நீ செஞ்ச வேலைக்கு தான் என்ன கூலி? ஒரு டோர்மேட்டு நீ இந்த டோர்மேட்டுக்கு நீ 100 ரூபாய் 250 ரூபா வைக்கலாம் தெரியுமா அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு இதோட வேலையே தெரியும். எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நான் சும்மா சொன்னேன். இந்த புடவையோட விலையும் சேர்த்து இந்த டோர்மேட் நம்ம பண்ண ஒர்க்கோடைய இதுவும் சேர்த்து தான் நான் 1600 ரூபா சொன்னேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புடவைங்க. அப்படியே ஒரு புடவை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. இது எதுவுமே மீறலை. இது நம்ம ஒரு புடவையில் 2ஆக பண்ணோம்னா இந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம். திட்டமாக இருக்கும். இது நான் ரொம்ப ஆர்வம் கொள்ளல, ஃபுல்லாக பிடிச்சி லென்த்தாக பிடிச்சி இழுத்துட்டேன். அதான் ஓவர் கான்ஃபிடென்ட். மேடமே என்ன உதவி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சின்னதாக அழகாக போட்டுக்கலாம். நம்ம கால் மீதியே நீ போட்டுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது க்ரோஷ் தாங்க, டபுள் க்ரோஷ் தான். க்ரோஷில் பண்ணுறோம்ல அதே மாதிரி டபுள் க்ரோஷ் ஸ்டிச்சஸ் தான். பாருங்கள், இது பாருங்கள். இதுக்கு பெரிய ஊசி, இந்த பெரிய ஊசி. இந்த ஊசியில் தான் இது பிடிச்சி எடுத்தது. இந்த ஊசியில் தான் போட்டேன். இது நான் தெரியுதுங்களா? நல்லா இருக்குங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது பார்க்கலாம். இது பேஸ்கெட்டுங்க, டியூலிப் பேஸ்கெட். இது கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சின்னதாக தான் இது டைப் மெத்தட் இருக்கும். நான் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிட்டேன். இது நான் இதில் இந்த நூல்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்துடலாம். இது நான் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, இதை பார்த்துட்டு இது கொல்லாவாடி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் இப்படி போட்டாருங்க தலையில். போட்டுட்டு இந்த நேபாளிலாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது கொல்லா, நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அவர். இதெல்லாம் அது மாதிரி இருக்குது, நல்லா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஆனால் இது ஆக்சுவலாக இது பேஸ்கெட், டியூலிப் பேஸ்கெட். இது நம்ம இது ரோஸ் மாதிரி தெரியும், ஆனால் டியூலிப் ஃப்ளவர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோடைய ஸ்டிச்சஸ் தான். இது நம்ம ஊருக்கு ரோஸாக அடிச்சிக்க வேண்டியதான். அப்படி தாங்க தெரியுது, நானும் அப்படி தாங்க நினச்சேன். அப்போ தான் டியூலிப்னு சொல்கிறாங்க. இது பார்க்க ரோஸ் மாதிரி தானே தெரியுது. இதுதான் எங்கள் மேடம் இது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் வீட்டிலே சின்ன நூல் வச்சு பண்ணிட்டேன். அப்புறம் கிளாஸுக்கு போனால் மேடம் என்ன பண்ணாங்க, பெரிய நூல் வச்சு கொடுத்தாங்க. பெரிய நூல் இந்த பிளாங்கெட்ஸ், ஸோ இந்த மாதிரி நூல் வச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நூல் கொடுத்தாங்க. இதில் பண்ணது இது கொஞ்சம் வள இருந்தது. கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணேன் அப்படின்னு. இது கொஞ்சம் இப்படி தான் வருது, கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே நூல் தான், ஹேண்ட்மேட் தான், ஹேண்டிகிராஃப்ட் தான். எல்லாமே நூலில் தான் பண்ணதுங்க. பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இது டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்குங்க. ஃபாரின்லலாம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பண்ணுறாங்கன்னு தெரியாதுங்க. ஃபாரின்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம். அடுத்தது இது அதே தான், இதுவும் நான் பண்ணது தான்.
இது என்னன்னாக்கா இது வந்து மேடம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. அது சீக்ரெட். அது வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். இது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இப்படி ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குண்டா மாதிரி இந்த இதெல்லாம் பாத்திரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது சேம் தான், இதே தான். ஆனால் இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இப்படி இருக்குது. இந்த மாதிரி பூ டிசைன்லாம் மேடம் எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. மேடம் இந்த மாதிரி டிசைன் போட்டு இந்த மாதிரி மடித்து வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்கும் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இது நூல் தாங்க. ஸ்டிஃபாக இருந்தாலும் நூல் தான், தெரியுதுங்களா? நூல் தான். இது வேறு எதுவும் மெட்டீரியல்லாம் கிடையாது. சேம் பிளாங்கெட் நூல் தான். அந்த யானில் தான் பண்ணேன் நான் வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு இது குட்டிங்க. அந்த மங்கி கேப் கற்றுக்கிறதுக்காக பண்ணனா குட்டியாக எதுவும் பொம்மைக்கு போடலாம் போல். இதில் வந்து எல்லாமே ஒரு கணக்கு இருக்குங்க. நம்ம வந்துட்டு சும்மா எடுத்தாங்கொத்தன்னு பண்ண முடியாது. மங்கி கேப்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு கணக்கு. அந்த கணக்கு வச்சு பண்ணோம்னா தான் இப்போ பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ வந்துட்டு நம்ம வந்து பண்ண முடியும். இது வந்து நான் சும்மா கற்றுக்கிறதுக்காக போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக குட்டி நூல் வச்சு பண்ணேன். அது கொஞ்சம் சொதப்பிட்டேன். அப்புறமா யூடியூப் பார்த்துட்டு அந்த கணக்கோடு பண்ணது அந்த பெரிய மங்கி கேப் வந்து பண்ணேன் நான். இது வந்து நம்ம எதனா போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு போட முடியுமான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு இதோட மண்டை பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஆனால் இது எலாபரேட் ஆகும். இப்படி பண்ணால் அப்படி நல்லா இப்படி எலாபரேட் ஆகுதுங்களா? இப்படி வரும். போட்டுக்கலாம். குட்டி குழந்தைக்கு போடலாம். அதே மாதிரி பொம்மை ஏன்னா வீட்டில் வழங்க வச்சிங்கன்னா அதுக்கும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இது எல்லாமே என்னுடைய கை வண்ணம். நான் எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இது எல்லாமே நான் பண்ணதுங்க. எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்க, நன்றிங்க, வணக்கங்க, பாய் பாய்.